மேசராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்ப நீங்க இந்த மேசராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க. மேசராசிக்காரர்கள் பொதுவாகவே சாதாரணமானவர்கள் அல்ல. துணிச்சலும், வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறும். இந்த உலகத்துல நாம எத்தனை முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சாலும் நம்மை காத்து வழிநடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. மேசராசிக்காரங்களின் வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உறைந்திருக்கலாம். கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாம். அதுக்கு பின்னால குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த மேசராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பேரை எழுதுங்க. எனக்கு என் குலதெய்வம் தெரியாது, இன்னும் எழுதினாலும் போதுமுங்க, மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவின் சக்திங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்றைய மேசராசி பலனுக்குள்ள நுழையலாங்களா? அனைவருக்கும் வணக்கம்ங்க. மேசராசி அன்பர்களே, உங்களுக்கான ஒரு மிக முக்கியமான பதிவு தான் இது. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை உங்க வாழ்க்கையில வரப்போகுதுங்க. அடுத்த 48 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையில நடக்க போற நம்ப முடியாத 3 பெரிய மாற்றங்கள் பத்தியும், அதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் உங்களுக்கு காட்ட போற 5 முக்கியமான அறிகுறிகள் பத்தியும் தான் நாம இப்ப ரொம்ப விரிவா பேச போறோம்ங்க. தயவு செஞ்சு இந்த பதிவு கொஞ்சம் கூட தவிர்க்காம முழுமையா கேளுங்க. ஏன்னா இதுல நான் சொல்ல போற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்குங்க. கொஞ்ச நாளா நீங்க படுற கஷ்டம், மன உளைச்சல், வலி எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுங்க. எதை தொட்டாலும் தடங்கள், நம்பினவங்க செஞ்ச துரோகம், பணத்துல ஏற்பட்ட கடுமையான நெருக்கடின்னு ரொம்பவே நொந்து போயிருக்கிறீங்க. ராத்திரியில தூக்கம் இல்லாம எத்தனையோ நாள் என்னடா வாழ்க்கை இது, நமக்கு மட்டும் ஏன் கடவுள் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க. ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு கட்டாயம் வேண்டாமுங்க. உங்க ராசிநாதன் செவ்வாயோட பார்வை ரொம்ப வலுவா உங்க மேல பதிய போகுது. அதனால இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் சிந்தின கண்ணீருக்கும் ஒரு பெரிய விடிவு காலம் பிறக்க போகுது. குறிப்பா இந்த அடுத்த 48 மணி நேரம் உங்க வாழ்க்கையோட தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுதுன்னு ரொம்ப உறுதியா சொல்லலாமுங்க. நீங்க பொதுவாவே ரொம்ப நல்லவங்க, யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்காதவங்க, எப்பவும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏன் இவ்வளவு சோதனைன்னு நீங்க அடிக்கடி உங்க குலதெய்வத்துக்கிட்ட கேட்டிருப்பீங்க. அதுக்கான முழுமையான பதில் கிடைக்க போற நேரம் இதுதாங்க. அந்த 3 பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில என்னென்ன செய்ய போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போற அந்த 5 அறிகுறிகள் என்னன்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா இந்த அறிகுறிகள் மூலமா தான் உங்களுக்கான ராஜயோக நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நீங்க முழுசா உணர முடியும். அதுல உங்களுக்கு தெரிய போற முதல் அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க மனசுக்குள்ள காரணமே இல்லாம ஒரு பெரிய நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் திடீர்னு உண்டாகுங்க. இத்தனை நாளா உங்க மனசுல இருந்த ஒரு இனம் புரியாத பயம், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற கவலை, எதிர்காலத்தை பத்தின குழப்பம், இதெல்லாம் மொத்தமா பனி மாதிரி விலகி ஒரு புது நம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்குங்க. யாரோ ஒரு சக்தி உங்க கூடவே இருந்து உங்களுக்கு உதவி செய்யற மாதிரி ஒரு ஆழமான உணர்வு உங்களுக்கு ஏற்படும். நீங்க இந்த உலகத்துல தனியா இல்ல, இறைவனோட சக்தி உங்க கூடவே அரணா இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துற முதல் அறிகுறி இதுதாங்க. உங்க உடம்புல ஒரு புது சுறுசுறுப்பு இருக்கும். எந்த தடையா இருந்தாலும் அதை உடைச்சு எரிஞ்சு சாதிக்கலாம் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்குள்ள தானாகவே ஊற்றெடுக்குங்க. காலையில எந்திருக்கும் போதே ஒரு புது தெம்போடு எந்திருப்பீங்க. 2வது முக்கியமான அறிகுறி என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப நாளா வர வேண்டிய ஆனா இனிமே வராதுன்னு நீங்க முழுசா முடிவு பண்ணிட்ட ஒரு பணம் உங்களை தேடி வர்றதுக்கான அறிகுறிகள் கண்ணுக்கு எதிரே தென்படுங்க. அது யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கைமாற்று கடனா இருக்கலாம், இல்ல நீங்க செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு சேர வேண்டிய சம்பள பாக்கியா இருக்கலாம், இல்ல அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய ஏதாவது ஒரு தொகையா கூட இருக்கலாமுங்க. திடீர்னு யாராவது உங்களை தொடர்பு கொண்டோ இல்ல நேர்ல வந்தோ அந்த பணத்தை திருப்பி கொடுத்ததுக்கான பேச்ச ஆரம்பிப்பாங்க. உங்க பொருளாதார ரீதியா இருக்கிற தடைகள் உடைய ஆரம்பிருச்சு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா காட்டுற ஒரு அறிகுறிங்க. இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். ஏன்னா வரப்போகிற அந்த பணத்தை வச்சு நீங்கள் உங்கள் பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். மீதி செலவுகளை குறைச்சி சேமிப்பை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. 3வது அறிகுறி ரொம்பவே உணர்வுபூர்வமானதுங்க. உங்களை விட்டு காரணமே இல்லாமல் விலகி போன இல்லை உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான உறவு மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க. அவங்க செஞ்ச தப்பை முழுசாக உணர்ந்து உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கான சூழ்நிலை உருவாகுங்க. அது உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், ரொம்ப நெருங்கிய நண்பராக இருக்கலாம், இல்லை உங்கள் வாழ்க்கை துணையா கூட இருக்கலாம். இத்தனை நாள் உங்க மேல அவங்களுக்கு இருந்த கோபம், வருத்தம் எல்லாம் மாறி உங்களுடைய உண்மையான அன்பை அவங்க புரிஞ்சுக்குவாங்க.
ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப நிதானமாக யோசிச்சு முடிவெடுக்கணும். பழைய கசப்பான சம்பவங்களை மனசில் வச்சுக்கிட்டு அவங்கள ஒதுக்காம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா வேணாமான்னு உங்கள் மனசாட்சி சொல்கிறத கேட்டு பொறுமையாக நடங்க. மேசராசிக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் கோபக்காரங்கன்னு உலகத்தில் ஒரு பேர் இருக்குதுங்க. ஆனால் அந்த கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற நியாயத்தையும் உங்களுடைய தூய்மையான அன்பையும் யாரும் சுலபமாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. இங்கே பட்ட கஷ்டங்கள், மற்றவங்களுக்காக செஞ்ச தியாகங்கள் எல்லாமே இனிமே தான் இந்த உலகத்துக்கு புரிய போகுதுங்க. 4வது முக்கியமான அறிகுறி என்னன்னா, உங்கள் கனவுல சில விசித்திரமான ஆனால் ரொம்ப மங்களகரமான விஷயங்கள் தோன்றும். குறிப்பாக உங்கள் குலதெய்வம் இல்லைன்னா நீங்கள் ரொம்ப நாளாக போக நினைச்சு போக முடியாமல் இருந்த ஒரு கோவிலோட கோபுரம் உங்கள் கனவுல அடிக்கடி வருங்க. சில பேருக்கு அவங்களுடைய முன்னோர்கள் கனவுல வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு அபூர்வமான காட்சி கிடைக்கும். இதெல்லாம் சும்மா சாதாரண கனவு கிடையாது. உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் முடிய போகுது, நாங்கள் உனக்கு அரணாக இருக்கோம் அப்படின்னு தெய்வமும் உங்கள் பித்திருக்களும் உங்களுக்கு சொல்கிற ரகசிய செய்தி தான் இதுங்க. காலையில் எந்திரிக்கிறப்போ ஒரு கோவிலில் இருந்த உணர்வு உங்களுக்குள்ள அப்படியே தங்கி இருக்கும். உங்கள் வீட்டில் எப்பவுமே ஒரு தெய்வ சக்தி வாசம் செய்ய ஆரம்பிச்சிருக்கும். அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய அறிகுறி தான் இந்த கனவுகள்ங்க. 5வது ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த, என்ன செஞ்சாலும் முடியவே முடியாதுன்னு நீங்கள் நினச்ச ஒரு காரியம் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் தானாகவே சுமூகமாக நடந்து முடியுங்க. நீங்கள் எவ்வளவோ பேர்கிட்ட உதவி கேட்டு அவங்க எல்லாம் முடியாதுன்னு கைவிரிச்ச விஷயங்கள் எல்லாம் இப்போ யாரும் எதிர்பார்க்காத வகையில் ரொம்ப சுலபமாக முடிவுக்கு வரும். உங்களை பற்றி எப்பவும் தப்பாக பேசிகிட்டு இருந்தவங்க, உங்கள் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவங்க எல்லாம் தானாகவே உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. உங்கள் வழியில் இருந்த முட்கள் எல்லாம் காற்றுல அடிச்சுட்டு போன மாதிரி ஒரு தெளிவான பாதை உங்களுக்கு கண் முன்னாடி தெரியுங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படிங்கிற நிலைமை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக ஆரம்பிக்கும். இந்த 5 அறிகுறிகளும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதுமே அடுத்த 48 மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அந்த 3 மிகப்பெரிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் இப்போ ரொம்ப ஆழமாக பார்க்கலாமுங்க. இதில் முதல் மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய வேலை, தொழில் மற்றும் பொருளாதாரத்தில் தான் நடக்க போகுதுங்க. மேசராசிக்காரங்க நீங்கள் பொதுவாகவே ரொம்ப உழைப்பாளிகள், பகலாக கஷ்டப்படுவீங்க. உங்கள் உடம்பை பற்றி கூட கவலைப்படாமல் குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைப்பீங்க. ஆனால் உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரமோ வருமானமோ உங்களுக்கு இதுவரைக்கும் முழுசாக கிடைச்சிருக்காது. உங்களை விட குறைவாக உழைக்கிறவங்க, குறுக்கு வழியில் போகிறவங்க எல்லாம் மேலே மேலே போயிருப்பாங்க. நீங்கள் மட்டும் ஒரே இடத்துல தேங்கி நிற்கிற மாதிரி ஒரு பெரிய மனக்கவலை உங்களுக்குள்ளே எப்போவுமே இருக்குங்க. ஆனால் அந்த நிலைமை இப்போ அடியோடு மாறப்போகுது. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கான உண்மையான மதிப்பு என்னன்னு மற்றவங்க முழுசாக புரிஞ்சுக்குவாங்க. பதவி உயர்வுக்காகவோ இல்லை சம்பள உயர்வுக்காகவோ ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த தித்திப்பான செய்தி உங்களை தேடி வரப்போகுதுங்க. புது வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல சம்பளத்தில் ஒரு நல்ல இடத்துல இருந்து வேலைக்கான அழைப்பு நிச்சயமாக வரும். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இத்தனை நாள் இருந்த மந்த நிலை முற்றிலுமாக மாறி வியாபாரம் ரொம்ப சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். புதுசாக முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும், உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை கொடுக்கறதுக்கான மனிதர்களும் உங்களை தேடி வருவாங்க. உங்கள் திறமைக்கான முழுமையான பலனை நீங்கள் அறுவடை செய்ய போகிற அற்புதமான நேரம் இதுங்க. 2வது மிகப்பெரிய மாற்றம் உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு இடையிலேயும் தான் நிகழப்போகுது. மேசராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப பாசக்காரங்க. கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னை நம்பி இருக்கிற குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களை தப்பாக புரிஞ்சுக்கும் போது உங்களோட மனசு எந்த அளவுக்கு வலியால் துடிச்சிருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. நாம் இவ்வளவு உழைக்கிறோமே, நம்ம பாசத்தை யாருமே புரிஞ்சுக்கலையே அப்படின்னு நீங்கள் தனியாக உட்கார்ந்து அழுத நொடிகள் எத்தனையோ இருக்குது. பண கஷ்டம் வந்தப்போ உங்களை சுற்றி இருந்த சொந்தக்காரங்க உங்களை எப்படியெல்லாம் உதாசீனப்படுத்தினாங்க, எப்படியெல்லாம் வார்த்தையால் காயப்படுத்தினாங்க அப்படிங்கிறது உங்கள் மனசில் ஒரு ஆறாத வடுவா இன்னமும் இருக்குதுங்க. ஆனால் அடுத்த 48 மணி நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாக போகுது. கணவன் மனைவிக்கு இடையில் ரொம்ப நாளாக இருந்த கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன சண்டைகள், தேவையில்லாத கோபதாபங்கள் எல்லாமே காணாமல் போகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தரோட மனசை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிற ஒரு அருமையான நேரம் இது. ஏதோ சில காரணங்களால பிரிஞ்சிருக்கிற தம்பதிகள் கூட மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குதுங்க. உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் ரொம்பவே கவலைப்பட்டிருப்பீங்க. அவங்க படிப்பு இல்லைன்னா அவங்க வேலை விஷயமா உங்களுக்கு இருந்த பெரிய மனக்கவலை இப்போ முற்றிலுமாக தீரப்போகுது. உங்கள் பிள்ளைங்க வழியிலேருந்து ஒரு சந்தோஷமான செய்தி உங்களை தேடி வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்க போவதை நினச்சி நீங்கள் ரொம்பவே பெருமைப்பட போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்தோட மதிப்பும் மரியாதையும் சமுதாயத்தில் பல மடங்கு உயரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைகள் எல்லாம் நீங்கி ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுதுங்க. ரொம்ப நாளாக கைகால் வலியோ இல்லை வயிற்று வலியோ அல்லது தாங்க முடியாத மன அழுத்தமோ உங்களை பாடாப்படுத்திட்டு இருந்திருக்கலாம். எத்தனை வைத்தியம் பார்த்தாலும் இந்த பிரச்சனை குணமாகலையே அப்படின்னு நீங்கள் ரொம்பவே சோர்வடைஞ்சிருப்பீங்க. ஆனால் இனிமேல் உங்களுக்கு சரியான தீர்வை
நிறைவு கிடைக்க போகுது. உங்க உடம்புல ஒரு புது தெம்பும், பலமும் கிடைக்க போறத நீங்களே கண்கூட பார்க்கலாம். வீட்ல இருக்கிற பெரியவங்களோட ஆரோக்கியமும் ரொம்பவே சீராகும். இதனால தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அடியோடு குறைய ஆரம்பிக்கும். ஒரு நோய் நொடி இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போறத நீங்க முழுமையா உணர்வீங்க. இப்ப நாம 3வது மிகப்பெரிய மாற்றத்த பத்தி பார்க்கலாமுங்க. இந்த மாற்றம் உங்களோட அதிர்ஷ்டம் மற்றும் உங்களோட ஆன்மீக பலம் சம்மந்தப்பட்டது. பொதுவா மேச ராசிக்காரங்க நீங்க ரொம்ப தைரியமானவங்க தான். ஆனா கடந்த சில வருஷமா உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் இருந்துட்டே இருக்குமுங்க. இதுலயுமே ஒரு முழுமையான ஈடுபாடு இல்லாம நமக்கு ஏன் எந்த நல்லதும் நடக்க மாட்டேங்குது, தொட்டதெல்லாம் ஏன் இப்படி தடையாகுது அப்படின்னு ரொம்பவே வேதனைப்பட்டிருப்பீங்க. கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு எதிர்மறை சக்தி உங்களை தடுத்து நிறுத்துற மாதிரியே ஒரு உணர்வு உங்களுக்குள்ள எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். நீங்க செய்ய நினைச்ச பல காரியங்களை யாரோ பிடிச்சு இழுக்கிற மாதிரி ஒரு தடை இருந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த கண்ணுக்கு தெரியாத தடைகள் எல்லாமே சுக்குநூறா உடைய போற நேரம் தாங்க இந்த அடுத்த 48 மணி நேரம். உங்க குலதெய்வத்தோட நேரடி பார்வை உங்க குடும்பத்துக்கு மேல முழுமையா விழப்போகுது. இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காம போன அதிர்ஷ்டம் எல்லாம் இனிமே ஒட்டுமொத்தமா உங்களை தேடி வரப்போகுது. நீங்க எந்த காரியத்தை தொட்டாலும் அதுல வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பிரகாசமான சூழ்நிலை உருவாக போகுதுங்க. அதுல குறிப்பா நீங்க ரொம்ப நாளா விற்க நினைச்ச ஒரு சொத்தோ இல்ல வாங்க நினைச்ச ஒரு இடமோ எந்த தடையும் இல்லாம ரொம்ப சுலபமா நடந்து முடியும். இது உங்களுடைய பூர்வ புண்ணிய பலனால நடக்க போற ஒரு அற்புதம்ங்க. இந்த 3வது மாற்றத்துல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தெரியாம உங்க பின்னாடி குழி பறிச்சவங்க, உங்களை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு நினைச்ச உங்க மறைமுக எதிரிகள் எல்லாரும் ஒரு மிகப்பெரிய பதிலடி கிடைக்க போகுதுங்க. எத்தனையோ நாள் உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க இப்போ உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி விஸ்வரூபம் எடுக்க போகுது. உங்களால இனிமே வாழ்க்கையில முன்னுக்கு வரவே முடியாதுன்னு உங்க முகத்துக்கு நேரா சொன்னவங்க எல்லாம் உங்களுடைய இந்த பிரம்மாண்டமான வெற்றியை பார்த்து வாயடைச்சு நிக்க போறாங்க. ரொம்ப நாளா நிலுவையில் இருந்த நீதிமன்ற வழக்குகள், தேவையில்லாத பஞ்சாயத்துகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. நியாயம் உங்க பக்கம் இருக்கிறதால அந்த இறைவனே உங்களுக்கு துணையா வந்து நிக்க போறாரு. இதுல நீங்க எந்த கவலையும் பட வேண்டியதே இல்லை. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு திசையில இருந்து ஒரு பெரிய பணவரவு உங்களை தேடி வருமுங்க. யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் அடிக்க போது. உங்க மூதாதையர்களோட ஆசீர்வாதம் முழுமையா உங்களுக்கு கிடைக்கிறதால இனிமே நீங்க எடுத்து வைக்கிற அடி எல்லாமே வெற்றி படிகளா மாறப்போகுதுங்க. உங்க மேல தேவையில்லாம வீண் பழி போட்டவங்க எல்லாம் தங்களோட தப்ப உணர்ந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற காலம் இது. ஆனா இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமா மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு ரகசியம் இருக்குது. உங்களுடைய இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணம் உங்களுடைய உண்மையான உழைப்பும் நேர்மையும் மட்டும்தான். அதனால உங்க கைக்கு வரப்போற அந்த பெரும் செல்வத்தை வச்சு நீங்க ரொம்ப அடக்கமா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் யாருகிட்டையும் அகம்பாவமா பேசிடக்கூடாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு, குறிப்பா பசியில வாடுறவங்களுக்கு உதவி செய்யுங்க. அது உங்களுடைய புண்ணிய கணக்கை இன்னும் பல மடங்கு உயர்த்தி உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்துல கொண்டு போய் உட்கார வைக்குங்க. இந்த 48 மணி நேரத்துல நடக்க போற இந்த அற்புதம் உங்க வாழ்க்கையை ஒரு புது திசைக்கு கொண்டு போக போகுது. நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நெருப்புல போட்ட தங்கம் மாதிரி உங்களை பட்டதிட்டி இருக்கும். இனிமேதான் உங்களோட உண்மையான மதிப்பு இந்த உலகத்துக்கு தெரிய போகுதுங்க. உங்க ராசிநாதன் உங்களுக்கு கொடுக்க போற இந்த ராஜ வாழ்க்கையை நீங்க முழுமையா அனுபவிக்க போறீங்க. உங்க மனசுல இருக்கிற அத்தனை ஆசைகளும் ஒன்னொன்னா நிறைவேற போகுது. சொந்தமா ஒரு நல்ல வீடு கட்டணும், நம்ம பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைமையில கொண்டு போய் நிறுத்தணும், நம்ம குடும்பத்தை யாரும் குறை சொல்லாத அளவுக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழணும்னு நீங்க கண்ட அத்தனை கனவுகளும் நிஜமாக போற நேரம் வந்தாச்சுங்க. இதை நீங்க முழுமையா நம்பி உங்களுடைய குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிச்சாலும் மனசார உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு அந்த காரியத்துல இறங்குங்க. வெற்றி நிச்சயமா உங்க வசமாகுங்க. உங்களுடைய நல்ல மனசுக்கும் நீங்க மற்றவங்களுக்கு செஞ்ச உதவிக்கும் இறைவன் உங்களுக்கு கொடுக்க போற மிகப்பெரிய பரிசு தான் இந்த காலகட்டம்ங்க. மேசராசி அன்பர்களே, நீங்க பொதுவாகவே மனசுல பட்டதை அப்படியே பளிச்சுன்னு முகத்துக்கு நேரா பேசுற சுபாவம் கொண்டவங்க. உள்ள ஒண்ணு வச்சு புறம் ஒன்று பேச தெரியாத உங்களுக்கு யார் தப்பு செஞ்சாலும் அதை தட்டி கேட்குற தைரியம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க. ஆனால் உங்களுடைய இந்த நேர்மையான குணமே உங்களுக்கு பல நேரங்களில் பெரிய எதிரிகளை உருவாக்கி விட்டுருக்குது. நீங்கள் நல்லதுக்கு சொன்னாலும் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை விரோதியாக பார்க்குறவங்க தான் இந்த உலகத்தில் அதிகம். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலையே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம்னு நீங்கள் பல நாள் தனியாக உட்காந்து யோசிச்சிருப்பீங்க. அதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய அந்த வெளிப்படையான பேச்சு தாங்க. ஆனால் இனிமேல் அந்த மாதிரி நீங்கள் யாருக்கிட்டையும் ரொம்ப வெளிப்படையாக பேச வேண்டாம். ஏன்னா உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த உலகத்துல நிறைய பேருக்கு பக்குவம் கிடையாதுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை எப்படியெல்லாம் ஏமாத்துனாங்க அப்படிங்கிற முழு உண்மையும் உங்களுக்கு சீக்கிரமே தெரிய போகுது. இப்போ உங்களுக்கு வரப்போற இந்த அதிர்ஷ்டத்தை பத்தியும் உங்களுடைய அடுத்தடுத்த முன்னேற்றங்களை பத்தியும் நீங்க யாருக்கிட்டையும் பெருமையா சொல்லிக்க வேண்டாம். ஏன்னா உங்க கூடவே இருந்து நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற சில பேரும் உங்களை சுத்தி இருக்கிறாங்கங்க. அவங்களுடைய பொறாம பார்வை உங்க மேல படக்கூடாது. அதனால உங்க வீட்டுல நடக்க போற சுபகாரியங்களா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு வரப்போற பண வரவா இருந்தாலும் சரி, அதை ரொம்ப ரகசியமா வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க.
திஷ்டி உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே பட்டுடும். அதனால வெளியாட்கள முழுசா நம்பி உங்க குடும்ப விஷயங்கள எக்காரணத்த கொண்டு பகிர்ந்துக்காதீங்க. உங்களுடைய வெற்றி தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய பதிலடியா இருக்கணும். அத விட்டுட்டு வாயால எந்த விளக்கமும் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லைங்க. அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நேரம் இது. இது நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுக்கான இந்த 48 மணி நேரத்துல நீங்க கண்டிப்பா செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குதுங்க. காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுந்து சுத்தமா குளிச்சுட்டு உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏத்தி வைங்க. உங்க குலதெய்வத்த மனசார வேண்டிட்டு உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் முழுசா தீரணும்னு ஆழமான நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பழமையான கோவிலுக்கு போய் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன அன்னதானம் பண்ணுங்க. அது ஒரு ஏழைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதா இருக்கலாம், இல்ல கோவிலுக்கு தேவையான விளக்கெண்ணெய் வாங்கி கொடுக்கறதா இருக்கலாம். இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு மலை அளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுதுங்க. உங்களுக்காக காத்துட்டு இருக்கிற அந்த ராஜயோகத்தை முழுமையா அனுபவிக்க உங்க மனசையும் உங்க சிந்தனையும் நீங்க தயார்படுத்திக்கணும். கடந்த கால கவலைகளை தூக்கி போட்டுட்டு புதிய மனுஷனா மாற போறீங்க. உங்க ராசிக்கு இயற்கையாகவே ஒரு தலைமை தாங்கும் குணம் இருக்குதுங்க. ஒரு விஷயத்த கையில எடுத்தா அதை முடிச்சு காட்டாம விட மாட்டீங்க. ஆனா நடுவுல வந்து சில கிரக கோளாறுகளால உங்களுடைய அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் மங்கி போயிருந்துச்சு. எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு சோர்வு, ஒரு தயக்கம் உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனா அந்த இருண்ட காலம் எல்லாம் இப்ப முழுமையா முடிவுக்கு வந்தாச்சுங்க. உங்களுடைய பழைய பலம் அத்தனையும் பல மடங்கா திரும்பி கிடைக்க போகுது. ஒரு கூட்டத்துல நீங்க நின்னா எல்லாரும் உங்களை ஆச்சரியமா பார்க்குற அளவுக்கு உங்களுடைய ஆளுமை திறன் வளரப்போகுது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப துல்லியமா 100க்கு 100 சரியா அமைய போகுது. இது உங்க கண்ணாலேயே நீங்க பார்க்க தான் போறீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு சமுதாயத்துல ஒரு தனி மரியாதையும் ஒரு பெரிய அங்கீகாரமும் கிடைக்க போற நேரத்தை நீங்க நெருங்கிட்டீங்க. மேசராசிக்காரங்க, நீங்க பட்ட அவமானம், அனுபவிச்ச துரோகம் இதெல்லாம் சும்மா சாதாரணமான விஷயமே கிடையாதுங்க. உங்களுக்கு வந்த கஷ்டம் வேற யாருக்காவது வந்திருந்தா இந்நேரம் வாழ்க்கையே வெறுத்து போயிருப்பாங்க. ஆனா நீங்க கீழே விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் சிலிர்த்து எழுந்து நிக்கிற சிங்கம் மாதிரி உங்க தைரியம் ஒண்ணுதான் உங்களை இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த முடக்கமும் இல்லாம காப்பாத்திட்டு இருக்குது. உங்க சொந்தக்காரங்க மத்தியில இவன் அவ்வளவுதான், இனிமே எந்திரிக்கவே மாட்டான் அப்படின்னு ஏளனமா பேசினவங்க முகத்துல கரிய பூசுற மாதிரி ஒரு பெரிய சம்பவத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகுதுங்க. உங்களை வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சவங்க, உங்களை ஏமாத்திட்டு போனவங்க எல்லாருக்கும் அவங்க செஞ்ச பாவத்துக்கான தண்டனை கிடைக்கிறத உங்க கண்ணாலேயே நீங்க பார்க்க போறீங்க. இயற்கையோட நீதி எவ்வளவு நியாயமானது அப்படிங்கிறத நீங்க ஆழமா உணர்வீங்க. தொழில் ரீதியா நீங்க எடுக்க போற சில புதிய முயற்சிகள் உங்களுக்கு பெரிய அளவுல கை கொடுக்க போகுதுங்க. ரொம்ப நாளா ஒரு சொந்த தொழில் தொடங்கணும், இல்லை இருக்கிற வியாபாரத்தை பெருசா விரிவுபடுத்தணும் அப்படின்னு நீங்க போட்ட திட்டங்கள் எல்லாம் இப்ப முழுமையா செயல்பட ஆரம்பிக்கும். வங்கி கடன் மாதிரி ஏதாவது ஒரு பண உதவிக்காக நீங்க காத்துட்டு இருந்தீங்கன்னா அது எந்த தடையும் இல்லாம உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே கிடைக்க போகுதுங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சவங்க, உங்க மேல வீண் பழி போட்டவங்க எல்லாம் தானாகவே அந்த இடத்தை விட்டு விலகி போறதுக்கான சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு பெரிய அதிகாரிகள் உங்க திறமையை முழுசா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பொறுப்பை கொடுக்க போறாங்க. இது உங்க வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான வருமானத்துக்கு வழியமைச்சு கொடுக்க போகுது. இந்த நேரத்துல உங்க மனசு ரொம்பவே அமைதியா இருக்க போகுது. முன்னாடி மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆத்திரப்படுறது, தேவையில்லாம பதற்றம் ஆகிறது எல்லாம் தானாகவே குறைஞ்சிடுங்க. வாழ்க்கையை பத்தி ரொம்ப பக்குவமா யோசிக்க ஆரம்பிப்பீங்க. எது நடந்தாலும் அது நம்ம நன்மைக்கே அப்படிங்கிற ஒரு தெளிவான மனநிலைக்கு நீங்க வந்துடுவீங்க. ஆன்மீகத்துல உங்க ஈடுபாடு பல மடங்கு அதிகமாகுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சாமி கும்பிடுறது, மனசை ஒருநிலைப்படுத்துறதுன்னு உங்க எண்ணங்களை ரொம்ப தூய்மையா வச்சுக்க பழகுவீங்க. இது உங்களுக்குள்ள ஒரு பெரிய நேர்மறை சக்தியை உருவாக்கும். நீங்க நினைக்கிற காரியங்கள் எல்லாம் உங்க எண்ணப்படியே நடக்கிறதுக்கு இந்த மன அமைதி தான் ரொம்ப பெரிய காரணமா இருக்க போகுதுங்க. உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ், ஒரு வசீகரம் தானாகவே உண்டாகும். உங்களை பார்க்குறவங்களுக்கே உங்க மேல ஒரு மரியாதையும் உங்க பேச்சை கேட்கணும்னு ஒரு ஈர்ப்பும் வர ஆரம்பிக்கும். மேசராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க குடும்பத்துக்காக எவ்வளவோ தியாகங்களை செஞ்சிருப்பீங்க. ராத்திரி பகல் பார்க்காம உழைச்சு ஓடா தேஞ்சு போயிருப்பீங்க. ஆனா உங்க மாமியார் வீட்லயோ இல்லை உங்க சொந்தக்காரங்க மத்தியிலயோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சின்ன அங்கீகாரம் கூட இது வரைக்கும் கிடைச்சிருக்காது. உங்களை ரொம்ப சுலபமா எடை போட்டு உங்க மனசை காயப்படுத்துற மாதிரி பல வார்த்தைகளை பேசியிருப்பாங்க. ஆனா அந்த நிலைமை இனிமே அடியோடு மாறப்போகுதுங்க. உங்க கை ஓங்க போற நேரம் வந்தாச்சு. உங்க கணவர் உங்க வார்த்தைக்கு முழுமையான மதிப்பு கொடுக்க ஆரம்பிப்பாரு. உங்க மாமியார் வீட்டுல இத்தனை நாள் உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இப்ப உங்களை தேடி வந்து பேசுற அளவுக்கு உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்தும் பல மடங்கு உயரப்போகுது. நீங்க ஆசைப்பட்ட நகைகளோ இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்களோ வாங்கி மகிழ போற ரொம்ப சந்தோஷமான காலகட்டம் இதுங்க. திருமணம் ஆகாம ரொம்ப நாளா வரன் தேடிட்டு இருக்கிற மேசராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். எத்தனையோ ஜாதகம் பார்த்தோம், எதுவும் சரியா அமையாம
வந்த வரன் எல்லாம் தடங்கலாகி ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. சில பேருக்கு வயசு ஏறிட்டே போகுதே, நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா அப்படின்னு ஒரு பெரிய கவலை இருந்துட்டே இருக்குமுங்க. உங்க அத்தனை கவலைகளுக்கும் இப்போ முற்றுப்புள்ளி வைக்க போற நேரம் வந்தாச்சு. உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி, உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அருமையான வாழ்க்கை துணை உங்களை தேடி வரப்போகுது. ரொம்ப சீக்கிரமாவே உங்க வீட்ல கெட்டி மேளம் கொட்டுற சத்தம் கேட்க போகுதுங்க. காதலிச்சுட்டு வீட்ல சம்மதம் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு பெரியவங்க சம்மதத்தோட உங்க கல்யாணம் ரொம்ப சிறப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100க்கு 100 பிரகாசமா இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் படிப்புல இருந்த மந்த நிலை, ஞாபக மறதி எல்லாம் நீங்கி ஒரு நல்ல தெளிவு பிறக்குங்க. தேர்வுல நல்ல மதிப்பெண் வாங்கணுமே, படிச்சதெல்லாம் மறந்து போகுதேன்னு பயந்துட்டு இருந்தவங்களுக்கு இனிமே சரளமா எல்லா மனசுலயும் பதியுங்க. குறிப்பா அரசாங்க வேலைக்கான தேர்வு எழுதுறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாமுங்க. உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் கண்டிப்பா கிடைக்கும். நேர்காணலுக்கு போறவங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற நிறுவனத்துல இருந்தே வேலைக்கான அழைப்பு உங்களை தேடி வருங்க. உயர்கல்வி படிக்க வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுற மாணவர்களோட கனவும் எந்த தடையும் இல்லாம நிறைவேற போகுது. உங்க பெற்றோருக்கு உங்க மூலமா ஒரு பெரிய பெருமை தேடி வரப்போகுதுங்க. இனிமேல் நடக்க போவதை நினைச்சு நீங்க ரொம்பவே சந்தோஷப்பட போறீங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் இங்க சொல்லி ஆகணும். உங்களுக்கு வரப்போற இந்த திடீர் பணவரவை வச்சுக்கிட்டு ரொம்ப அவசரப்பட்டு யாருக்கும் பணத்தை கடனா கொடுத்துறாதீங்க. ஏன்னா மேசராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப இலகிய மனசு கொண்டவங்க. யாராவது வந்து கஷ்டம்னு கண்ணீர் விட்டா யோசிக்காம உடனே உதவி செஞ்சிருவீங்க. ஆனா அப்படி செஞ்சதுனால நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, கொடுத்த பணத்தை திருப்பி கேட்குறப்ப எப்படி எல்லாம் அவமானப்பட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க. அதனால இப்ப வரப்போற பணத்தை ரொம்ப கவனமா உங்க குடும்பத்தோட தேவைக்காகவும் உங்க எதிர்கால சேமிப்புக்காகவும் மட்டும் பயன்படுத்துங்க. இறக்கப்பட்டு பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் நிம்மதி இல்லாம தவிக்காதீங்க. உங்க கடன்களை அடைக்கிறதுக்கு தான் முதல் முன்னுரிமை கொடுக்கணுங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத பத்திரமா சேமிச்சு வைங்க. இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு ரொம்பவே முக்கியமுங்க. 10 விஷயத்துல நீங்க ரொம்ப நாளா சந்திச்சுட்டு வந்த இழுபறிகள் எல்லாமே இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க. குறிப்பா ஒரு நிலமோ இல்லை வீடோ வாங்கணும்னு நீங்க போட்ட திட்டங்கள்ல இதுவரைக்கும் நிறைய தடங்கல்கள் வந்திருக்கும். அட்வான்ஸ் கொடுத்துருக்கு அப்புறம் கூட சில பேருக்கு அந்த காரியம் கைகூடாம பாதியிலேயே நின்று போயிருக்கும். இல்லைன்னா உங்க பூர்வீக சொத்துல பங்கு பிரிக்கிறப்போ ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள், மனஸ்தாபங்கள் வந்திருக்கலாம். அதனால நீங்க பட்ட மன உளைச்சலுக்கு ஒரு அளவே இல்லைங்க. ஆனா இப்ப கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறிடுச்சு. உங்க நியாயமான பங்கு எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேர போகுதுங்க. புதுசா வீடு கட்டுறதுக்கான அஸ்திவாரம் போடுறதுக்கோ இல்ல பாதியில நின்ன வீட்டு வேலையை மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்கோ இது ஒரு அற்புதமான நேரம். உங்க பேர்ல ஒரு சொத்து அமையணும்னு பிரபஞ்சம் ஏற்கனவே முடிவு பண்ணிடுச்சு. அதை யாராலும் இனிமே தடுத்து நிறுத்த முடியாதுங்க. இந்த காலகட்டத்துல நீங்க இன்னொரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு முன்னாடியே பல விஷயங்களை ரொம்ப தெளிவா சொல்ல ஆரம்பிக்கும். யாராவது உங்களை ஏமாத்த வராங்க, இல்ல ஒரு காரியம் செஞ்சா அதுல நஷ்டம் வரும் அப்படின்னா உங்க மனசு ஒரு ஓரத்துல அடிச்சுக்கும். இது செய்யாத, இது சரியில்லை அப்படின்னு ஏதோ ஒரு குரல் உங்களுக்குள்ள இருந்து உங்களை எச்சரிக்குங்க. அந்த உள்ளுணர்வை நீங்க முழுசா நம்பணும். ஏன்னா அது உங்க குலதெய்வம் உங்களுக்கு காட்டுற சரியான வழி. மத்தவங்க சொல்றாங்க இல்ல ஆசையா இருக்கு அப்படிங்கிறதுக்காக உங்க மனசுக்கு தப்புன்னு படுற எந்த ஒரு காரியத்தையும் நீங்க செய்யவே கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா பழகுற ஒருத்தருடைய உண்மையான முகமூடி இந்த நேரத்துல கிழிஞ்சு விழ போகுதுங்க. இவ்வளவு நாளா அவங்கள நம்பி நீங்க எவ்வளவு ரகசியங்களை பகிர்ந்துருப்பீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு பின்னாடி செஞ்ச துரோகம் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. இதை நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா ஒரு கெட்ட விஷயம் உங்களை விட்டு விலகிறது உங்களுக்கு நல்லதுங்க. நீங்க சொந்தமா வியாபாரம் பண்றவங்களா இருந்தா குறிப்பா துணிமணி சம்பந்தமான வியாபாரம் இல்ல உணவு சம்பந்தமான தொழில், அப்படி இல்லைன்னா கற்பனை திறன் அதிகமா தேவைப்படுற கலை சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யறவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு லாபகரமான நேரமா இருக்க போகுது. உங்களோட தனித்துவமான திறமைக்கு வெளியுலகத்துல ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். நீங்க புதுசா கற்பனை செஞ்சு உருவாக்குற விஷயங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில ரொம்ப சுலபமா போய் சேரும். நவீன தொழில்நுட்பங்கள் மூலமாவோ இல்ல மற்றவங்க மூலமாவோ உங்களுடைய தொழில் முகம் தெரியாத பல இடங்களுக்கு பரவ போகுதுங்க. உங்க வியாபாரத்தோட அளவு பெரிய நிலைக்கு உயரும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாகுங்க. நீங்க உங்க தொழிலை ரொம்பவும் நேர்த்தியா செய்யணும்னு எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய அடையாளத்தை உருவாக்கி கொடுக்க போகுது. உங்க உழைப்புக்கு ஏற்ற பெரிய லாபமும் பெயரும் உங்களை தேடி வரப்போகுது. இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்க கண்ணு முன்னாடி நடக்கிறத பார்க்கும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய சிலிர்ப்பு உண்டாகுங்க. ஆனா இந்த வெற்றியெல்லாம் தக்க வச்சுக்க நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில சில சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வரணும். உங்க உடம்புல இருக்கிற சோர்வை நீக்கி ஒரு புது உற்சாகத்தோட செயல்பட ஆரம்பிங்க. காலையில எந்திரிக்கிறப்பவே இன்னைக்கு நாள் நமக்கு ரொம்ப சிறப்பா அமைய போகுது அப்படிங்கிற முழுமையான நேர்மறை எண்ணத்தோட எந்திரிங்க. உங்க வார்த்தைகள்ல எப்பவுமே ஒரு கனிவும் ஒரு நம்பிக்கையும் இருக்கணும். நீங்க பேசுற வார்த்தைகளுக்கு ஒரு தனி சக்தி உண்டாக போகுது. அதனால எக்காரணத்தை கொண்டு கோபத்துல கூட தப்பான வார்த்தைகளோ அமங்கலமான வார்த்தைகளோ உங்க வாயிலிருந்து வந்துடக்கூடாது. நீங்க சொல்றது அப்படியே நடக்கிறது
கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கிறதுனால, எப்பவுமே மத்தவங்கள வாழ்த்தி பழகுறது உங்களுக்கு இன்னும் பல நன்மைகள தேடித்தரும். வெளிநாடு சம்பந்தமான வேலைகளுக்கு காத்துட்டு இருக்கிற மேசராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ஒரு மிகப்பெரிய திறவுகோலா அமையப் போகுது. வெளிநாட்டு பயணத்துக்கான அனுமதிகள் கிடைக்காமலோ, இல்ல அது சம்பந்தமான ஆவணங்கள்ல இருந்த எல்லா தடைகளும் இப்ப பனி மாதிரி விலகப் போகுது. குறிப்பா இணையதளம் மூலமா தொழில் செய்றவங்க, கடல் தாண்டி இருக்க வாடிக்கையாளர்கள வச்சு வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த 48 மணி நேரத்துல இருந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்க போகுதுங்க. உங்களோட திறமை பல எல்லைகள தாண்டி பல பேர சென்றடைய போகுது. நீங்க முடங்கி கிடந்த காலம் எல்லாம் மலையேறிடுச்சு. இனிமே உங்களுக்கான வாய்ப்புகள் உங்கள தேடி உங்க வீட்டு கதவு தட்டப் போகுது. அதுலயும் தகவல் தொடர்பு சம்பந்தமான வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு லாபம் கொட்டப் போகுது. நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே உலகத்தை ஜெயிக்க போற நேரம் இது. விளையாட்டுத் துறையில சாதிக்கணும்னு நினைக்கிற மேசராசி இளைஞர்களுக்கும் இது ஒரு பொன்னான காலம்ங்க. ரொம்ப நாளா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல ஒரு போட்டியில ஜெயிக்கணும்னு வெறித்தனமா பயிற்சி எடுத்துட்டு இருப்பீங்க. உங்க உடம்ப வருத்தி நீங்க செஞ்ச கடுமையான பயிற்சிகளுக்கு எல்லாம் இப்ப முழுமையான பலன் கிடைக்க போகுதுங்க. உங்க இலக்க ரொம்ப சுலபமா அடைஞ்சு எல்லார் முன்னாடியும் நீங்க ஒரு வெற்றியாளரா நிக்க போறீங்க. உங்க பேரு 4 பேருக்கு தெரியற அளவுக்கு உங்க பெரிய புகழ் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கலையே, இத்தனை நாள் நீங்க பட்ட ஆதங்கத்துக்கு எல்லாம் இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய மாலையை உங்க கழுத்துல போட்டு அழகு பார்க்க போகுதுங்க. எந்த ஒரு பெரிய போட்டியா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட பயம் இல்லாம தைரியமா இறங்குங்க. வெற்றி உங்க பக்கம் தான் காத்துட்டு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இதுங்க. ரொம்ப நாளா உங்களுக்கு வயிறு சம்பந்தமான சின்ன சின்ன உபாதைகள், செரிமான கோளாறுகள் இருந்திருக்கலாம். வேலைப்பளு காரணமா நேரத்துக்கு சாப்பிடாம உங்க உடம்ப நீங்க ரொம்பவே கெடுத்து வச்சிருக்கிறீங்க. இந்த நேரம் உங்களுக்கு பணவரவையும் வெற்றியும் கொடுத்தாலும் உங்க ஆரோக்கியத்தை நீங்க ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். குறிப்பா வெளியில சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு வீட்ல சமைச்ச ஆரோக்கியமான உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் இந்த ராஜயோகத்தை முழுமையா அனுபவிக்க முடியுங்க. அதனால உங்க உடம்பு மேல ஒரு தனி அக்கறை எடுத்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். என்னதான் ஒரு மூச்சு பயிற்சியோ இல்லை உடற்பயிற்சியோ செய்ய ஆரம்பிங்க, அது உங்க மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்குங்க. பொதுவா மேசராசிக்காரங்க நீங்க ரொம்ப பிடிவாதக்காரங்க. நீங்க ஒன்று நினைச்சிட்டு அதை செஞ்சு முடிக்காம தூங்க மாட்டீங்க. ஆனா அந்த பிடிவாதம் சில நேரங்கள்ல நல்ல விஷயங்களுக்கு பயன்பட்டாலும் சில நேரங்கள்ல உங்க சொந்தக்காரங்க கிட்டயே ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்தி விட்டுடுங்க. நான் சொல்றதா சரின்னு நீங்க நினைக்கிறப்போ மற்றவங்க மனசு காயப்படணும்னு நீங்க யோசிக்கிறதே இல்லை. ஆனா இனிமே அந்த மாதிரி தேவையில்லாத பிடிவாதங்களை கொஞ்சம் தளர்த்திக்கோங்க. மற்றவங்க சொல்றதுலயும் ஏதாவது நியாயம் இருக்கான்னு கொஞ்சம் பொறுமையா காது கொடுத்து கேளுங்க. இந்த ஒரு சின்ன மாற்றத்தை உங்க குணத்துல நீங்க கொண்டு வந்துட்டா போதும், உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க மேல உயிரையே வைப்பாங்க. உங்க குடும்பத்துல எப்பவுமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நினைச்சிருக்கும். இந்த மாற்றத்தை இன்னைக்கே இந்த நிமிஷமே செய்ய ஆரம்பிங்க. இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு பெரிய காரணத்துக்காக தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையை இப்ப நீங்க ஆழமா உணரணும். பிரபஞ்சம் ஒருத்தருக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்கள நெருப்புல போட்டு புடம்போடுற மாதிரி கஷ்டப்படுத்தி தான் பக்குவப்படுத்தும். மேசராசிக்காரங்க நீங்க அந்த கடுமையான தீர்வுல 100க்கு 100 மதிப்பெண் வாங்கி ஜெயிச்சிட்டீங்க. இனிமே உங்க வாழ்க்கையில நடக்க போறதை யாருமே தடுத்து நிறுத்த முடியாதுங்க. நீங்க பட்ட வலிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய மருந்தா இந்த அடுத்த 48 மணி நேரம் உங்களுக்கு அமைய போகுது. ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கான விடிவு காலம் கதவை தட்ட போகுது. அதை 2 கையும் நீட்டி முழு மனசோட ஏத்துக்க நீங்க தயாராகிக்கோங்க. யாருக்கும் தெரியாம தலையணையில நீங்க விட்ட கண்ணீர் அத்தனையும் வீணா போகல. அந்த நேரம் உங்க குலதெய்வத்தோட பாதத்துலதான் போய் விழுந்திருக்குதுங்க. இறைவனோட முழுமையான ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எப்பவுமே ஒரு பெரிய அரணா இருக்குங்க. வீட்டுல மறக்காம தினமும் நெய் தீபம் ஏத்தி உங்க இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கோங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு, குறிப்பா பசியில இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து நல்லது செய்யுங்க. அது உங்க புண்ணிய கணக்கை இன்னும் பல மடங்கு அதிகரிக்குங்க. உங்க வாழ்க்கையில இனி வரப்போற நாட்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவும் யாருக்கும் எந்த குறையும் இல்லாம செல்வ செழிப்போடு இருக்கணும்னு நான் மனசார இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கான ராஜ வாழ்க்கை இதோ ஆரம்பிச்சிருச்சு. அதை முழுமையா எந்த குறையும் இல்லாம அனுபவிச்சு ரொம்ப சந்தோஷமா வாழுங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் முழுமையா நம்புறேங்க. இந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்ச உடனே மறக்காம கீழே உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அது மற்றவங்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். உங்க குலதெய்வத்தோட பேரை கீழே பதிவு செஞ்சுட்டு உங்க நாளையும் உங்க புது வாழ்க்கையும் ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மேசராசி அன்பர்கள் உங்க சொந்தக்காரங்க யாராவது இருந்தா அவங்களுக்கும் இந்த பதிவை கண்டிப்பாக பகிர்ந்துக்கோங்க. அவங்களும் இதனால பலனடையட்டும். தொடர்ந்து இது போல பல பயனுள்ள ஜோதிட தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட எப்பவுமே இணைஞ்சிருங்க. உங்களுடைய ஆதரவு எப்பவுமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எல்லாரும் எப்பவும் நோய் நொடி இல்லாம நிறைஞ்ச செல்வத்தோட சந்தோஷமா இருப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.